வெல்கம் டு D2G ஹெல்த். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிரண்டையோட அற்புத மருத்துவ பயன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பிரண்டை சாதாரண பிரண்டை, சிவப்பு பிரண்டை, உருண்டு பிரண்டை அல்லது உருண்டை பிரண்டை, முப்பிரண்டை, தட்டை பிரண்டை, சதுர பிரண்டை, களிப்பிரண்டை, தீம்பிரண்டை, புளிப்பிரண்டை, ஓலப்பிரண்டை என பல வகைகள் இருக்குது. இதற்கு வஜ்ரவள்ளி அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது. சிசஸ் குவாட்ராகுலரிஸ் அப்படிங்கிறது இதோட தாவரவியல் பேர். இது ஒரு கொடி வகையை சேர்ந்தது. இந்தியா மற்றும் இலங்கையில் அதிகமாக காணப்படுது. மருத்துவ குணமுடையது. பொதுவாகவே மனிதன் நடமாட்டம் குறைவாக காணப்படும் பற்றை காடுகள் அப்படி இல்லைன்னா வேலிகளில் படர்ந்து வளரக்கூடியது. இதோட சாறு உடல்ல பட்டனா அரிப்பையும் நமைச்சலையும் ஏற்படுத்தும். இதோட வேர் மற்றும் தண்டு பகுதியிலே பெரும்பாலும் மருத்துவத்துக்கு பயன்படுது. இதில் நிறைய வகைகள் இருந்தாலும் 4 பட்டைகளை கொண்ட சாதாரண பிரண்டையே அதிகமாக கிடைக்குது. அடிப்பட்ட வீக்கம், சுளுக்கு, பிடிப்பு, வலி போன்றவற்றுக்கு இது சிறந்த நிவாரணம் தரக்கூடியது. துவையல் செய்து சாப்பிட்றதன் மூலம் நல்ல நிவாரணம் கிடைக்கும். இதன் துவையல் உடல் சுறுசுறுப்பை அதிகரிக்க செய்யும், ஞாபக சக்தியை பெருக்கும், மூளை நரம்புகளை பலப்படுத்தும், எலும்புகளுக்கு சக்தி தரும், ஈறுகளில் ஏற்படும் இரத்த கசிவை நிறுத்துவதோட வாய்வு பிடிப்பையும் இது போக்கும். வாரத்தில் 2 நாள் வீதம் சாப்பிட்டு வந்தோம்னா தேகம் வலுப்பெறும், உடல் வனப்பும் பெறும். அடுத்ததான் எலும்புகள் சந்திக்கக்கூடிய இணைப்பு பகுதிகளையும் நரம்பு முடிச்சுகளையும் வாயுவின் சீற்றத்தால் தேவையற்ற நீர் தேங்கிரும். இதன் காரணமாக பலர் முதுகு வலி, கழுத்து வலியால் அவதிப்படுவாங்க. மேலும் இந்த நீர் முதுகுதண்டு வழியாக இறங்கி சளியாகி பசையாக மாறி முதுகு அப்படி இல்லைன்னா கழுத்து பகுதியில் இறங்கி முறுக்கி கொள்ளும். இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் தலையை அசைக்க முடியாமல் அவதிப்படுவாங்க. இந்த பாதிப்புகளிலிருந்து விடுபட பிரண்டை துவையல் பெரிதும் உதவியாக இருக்கும். அடுத்ததான் மன அழுத்தம் மற்றும் வாய்வு சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்துச்சுன்னா வயிறு செரிமான சக்தியை இழந்துடும். அப்படிப்பட்ட சூழல்ல இதை துவையல் செய்து சாப்பிட்டோம்னா செரிமான சக்தியை தூண்டிவிடும், அஜீரண கோளாறுகளை போக்கும். மூல நோயால் அவதிப்படுபவர்களுக்கு இந்த துவையல் பலன் தரும். மேலும் மூலத்தலை மலத்துவாரத்துல அரிப்பு, மலத்தோட ரத்தம் கசில் போன்ற சூழல்ல இதை துவையலா சாப்பிடலாம். பிரண்டையை நெய் விட்டு வதக்கி அரைச்சி 1 ஸ்பூன் வீதம் காலையிலையும் மாலையிலும் சாப்பிட்டு வந்தோம்னா நல்ல பலன் கிடைக்கும். அடுத்ததான் இரத்த குழாய்களில் கொழுப்பு படிவதனால இரத்த ஓட்டத்தின் வேகம் குறையும். இதனால இதயத்துக்கு தேவையான ரத்தம் செல்வது தடைபடும், இதய வாழ்வுகள் பாதிப்படையும். இந்த பாதிப்புக்கு உள்ளானோர் அடிக்கடி இந்த துவையலை சாப்பிட்டு வந்தோம்னா இரத்த ஓட்டம் சீராகும், இதயமும் பலப்படும். பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல ஏற்படுற முதுகு வலி, இடுப்பு வலி போன்றவற்றுக்கும் இது நல்ல மருந்து. அடுத்ததான் எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சுன்னா இதை துவையலை சாப்பிட்றதன் மூலம் நல்ல பலன் பெறலாம். இளம் தண்டோட புளி, உப்பு சேர்த்து அரைச்சி நன்றாக காய்ச்சி பொறுக்கும்படி சூட்டில் 10 போடுவதன் மூலம் பலன் கிடைக்கும். எலும்பு முறிவு மட்டுமல்லாமல் அடிப்பட்ட வீக்கம், சுளுக்கு, வலி உள்ள இடங்கள்லாம் இதை பூசி வர நிவாரணம் கண்டிப்பாக கிடைக்கும். இதை எந்த வகைகளில் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு துவையல். பிரண்டை தண்டுகளின் மேல் தோலை அகற்றிட்டு அதில் உள்ள நாரையும் அகற்றிட்டு சிறு துண்டுகளாக நறுக்கி நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய்யில் வதக்கணும். அதோட காஞ்ச மிளகாய், புளி, உப்பு சேர்த்து அரைத்து சுவைக்காக தேங்காய், உளுந்து இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். பிறகு கடுகு, உளுத்தம்பருப்பு தாளித்து துவையில சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடலாம். வேற இலை துவையல். பிரண்டையிலும் இலையிலையும் துவையல் செய்யலாம். இதை சாப்பிட்டு வருவதனால இதய நோய்கள், இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், குடல் புண், மூல நோய் போன்றவை குணமாகும். இலை ஒரு 100 கிராம், இஞ்சி 1 துண்டு, பூண்டு 3 பல்லு, மிளகு 5, காய்ந்த மிளகாய் 3, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சள், உப்பு எல்லாம் தேவையான அளவை எடுத்துட்டு முதல்ல இஞ்சி, பூண்டு, மிளகு, காஞ்ச மிளகாய், மஞ்சள் எல்லாத்தையும் அரைச்சிடணும். பிறகு பிரண்டை இலை, கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லெண்ணெய் அப்படின்னா நெய் விட்டு வதக்கி ஏற்கனவே அரைச்சி வச்ச கலவையோட இதையும் சேர்த்து அரைச்சி உப்பு சேர்த்தோம்னா துவையல் ரெடி. அடுத்ததான் வற்றல் போட்டும் சாப்பிடலாம். நல்லா முத்திய இதோட தண்டுகளை சிறு துண்டுகளாக கட் பண்ணி மோரில் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஊற வச்சு உலர்த்தி வற்றலாக்க வேண்டும். அந்த வற்றலை எண்ணெயில பொரிச்சு சாப்பிட்டா பசியின்மை, நாக்கு சுவையின்மை போன்றவை குணமாகும். அடுத்ததா பிரண்டை உப்பு. பிரண்டைய உலர்த்தி எடுத்து தீயில எரிச்சு சாம்பலாக்கணும். அப்படி கிடைக்கும் 1 கிலோ சாம்பலை 3 லிட்டர் தண்ணீர்ல கரைச்சு வடிகட்டி அரை நாள் அப்படியே தெளிய வைக்கணும். அப்படி தெளிந்த நீரை பீங்கான் பாத்துல ஊற்றி 8 to 10 நாள் வெயில்ல உலர வைக்கணும். நீர் முழுவதும் வற்றி உலர்ந்த பிறகு
கீழே படிந்திருக்கும் உப்பை வந்து சேகரித்து வச்சுக்கலாம். பிரண்டை உப்புலேருந்து 2 முதல் 3 கிராம் எடுத்துட்டு அதோட பால் சேர்த்து சாப்பிட 2 மாதத்தில் உடல் பருமன் குறைந்து ஊளைச்சதையும் குறையும். வாய்ப்புண், வாய் நாற்றம், உதடு வெடிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு 2 கிராம் வெண்ணெயோட இந்த உப்பை கலந்து 2 தடவை கொடுத்ததால் 3 நாளில் இந்த பிரச்சனையிலேருந்து குணமாகலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.